நான் பார்த்த கிரிக்கெட் காலகட்டத்துல பவுலர் அடிச்சுக்கிட்டு ஆளே இல்லைன்ற உடனே நம்ம பவுலரா தான் ஆகணும்னு சொல்லிட்டு நான் ரோல் மாடல் எடுத்துக்கிட்ட ஒரு 4 பவுலரு, முக்கியமா பிரெட்லி, அதுக்கப்புறம் அக்தர், அப்புறம் மலிங்கா, ஜான்சன். அவங்க ஆக்ஷன்லாம் வேற லெவல்ல இருக்கும். இல்ல இவங்கள அடிக்க ஆள் கிடையாதுல, அப்ப நம்ம பவுலரா தான் இருக்கும்னு சொல்லி நான் உருவம் எடுத்தேன். அப்படியாப்பட்ட பவுலரையே ஒருத்தன் ஓட விட்டான். அதாவது மலிங்காவோட ஆக்ஷன் நீங்க பாத்திருப்பீங்க, மாங்காரி மாதிரி இருப்பான். உள்ள சொருவ ஸ்டிக்கு பறக்க, உள்ள சொருவ ஸ்டிக்கு பறக்கணும். அந்த காலகட்டத்தில் 235 ரன் என்னமோ 35 ஓவருக்குள்ள இந்தியா அடிச்சு முடிச்ச டோர்னமெண்ட் அடுத்த கடத்துக்கு போகணும் இருக்கும்போது தலைவர் கிங் கோலி உள்ள இறங்குறான். ஏன்னா ஸ்ரீலங்கா கேப்டன் உடனே அட்டை கொடுக்க போலீங்க, மலிங்காட்ட கொடுத்து இவனை சோழியை முடிச்சிருங்க அப்படிங்க. வக்காளி மாறா மலிங்கா சொருவான், அவன் அடிக்க, இவன் சொருவ அவன் அடிக்க, போலன்னு பொழந்து அந்த மேட்ச் இந்தியா ஜெயிச்சிடும், அடுத்த கடத்துக்கு போயிடும். காலேஜ்ல இருந்து பார்த்தேன், லைஃப்ல மறக்க முடியாத ஒரு மூமெண்ட். நான் பவுலர் ஆகணும்னு யாரும் ஆசைப்பட்டு அவனையே ஒருத்தர் தொங்க விடும்போது வக்காளி அப்பனுக்கு அப்ப ஒருத்தர் இருக்காதான் செய்தான் போல நினைச்சேன். ஏன்னா அன்னையில இருந்து விராட் கோலிக்கு ஒரு ஃபேன் ஆனேன். ஆசிய பவுலரா இருந்தாலும் ஆசிய பேட்ஸ்மேனுக்கு, ஒரு பேட்ஸ்மேனுக்கு நான் ஒரு ஃபேன் ஆனது அந்த மொமெண்ட் தான்ல. வெரி ப்ரௌட் ஆஃப் கிங் கோலி.